உத்தரகாண்டில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்படுவதை முன்னிட்டு திருவள்ளுவர் கங்கை பயணத்தை பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் தருண் விஜய் இன்று கன்னியாகுமரியில் இருந்து தொடங்கினார். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்துவாரில் கும்பமேளா நடைபெறும் கங்கை கரையில் சுமார் 30 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட 12 அடி உயர திருவள்ளுவர் சிலை 26ஆம் தேதி திறக்கப்படுகிறது. சிலையை உத்தரகாண்ட் முதலமைச்சர் ஹரிஷ் ராவத் திறந்து வைக்கிறார். அதற்காக கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளுவர் கங்கை பயணம் நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. திருவள்ளுவருக்கான மாணவர் இளைஞர் அமைப்பு சார்பில் இந்த பயணம் நடத்தப்படுகிறது. பல்வேறு பகுதிகளில் உள்ள தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த யாத்திரை பாரதியார் பிறந்த எட்டயபுரம், மதுரை, கரூர், கோவை, ஈரோடு, சேலம், வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய நகரங்கள் வழியாக வந்து வரும் 22ஆம் தேதி சென்னை சென்றடையும். இதற்கிடையே நாமக்கல்லில் தயாராகி வரும் திருவள்ளுவர் முழு உருவச் சிலை சென்னைக்கு வர இருக்கிறது. இதனையடுத்து சென்னையில் இருந்து சிறப்பு ரயில் மூலம் ஹரித்துவாருக்கு திருவள்ளுவர் சிலை கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாநிலங்களவை உறுப்பினர் தருண் விஜய் கூறும்போது, வட இந்தியா முழுவதும் திருவள்ளுவர் புகழ் பரப்பும் வகையில் அங்குள்ள பாடத்திட்டங்களில் திருவள்ளுவர் வரலாறு சேர்க்க மத்திய அரசிடம் பரிந்துரை செய்யப்படும் என குறிப்பிட்டார். June in Chennai at Thiruvalluvar statue, Marina Beach, His Excellency Governor Rojayaji will receive the Thiruvalluvar Ganga Painam and send it off for Haridwar. It is a great moment.